பிடிச்ச டாய்ஸ ஆர்டர் பண்ணலாம். www.puntunkids.com ல இருந்து. Link is in the description. சிங்கி பண்ண கேக். கட்டு சிங்கிக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவ் இருந்தது. அவங்க 2 பேருக்கு உட்கார்ந்து ரொம்ப போரா இருந்தது. அப்ப சிங்கி டிவி ஆன் பண்றா. ரொம்பவே போர் அடிக்குது கட்டு. நம்ம 2 பேரும் டிவி பார்க்கலாமா? ஆமா சிங்கி, நம்ம 2 பேரும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கலாம். என்ன பண்றது? கார்ட்டூன் பார்க்கலாமா? ஐயோ வேணா சிங்கி, கார்ட்டூன் பார்க்க விருப்பமே இல்ல. வேற ஏதாவது நல்லதா வருதா பாரு. அடா வா, இங்க பாரு. கட்டு டிவில குக்கரி ஷோ வருது. அம்மா இத பார்த்து தான் நம்மளுக்காக விதவிதமான டிஷ்ஷஸ் பண்ணி கொடுக்கறாங்க. ஆமா, நாம கூட இன்னைக்கு இதுல என்னதான் பண்றாங்கன்னு பாத்துடுவோம். நானும் இத பார்க்க ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். அம்மா கூட இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க. குக்கரி ஷோல கேக் ரெசிபி வந்துகிட்டு இருந்தது. அவங்க 2 பேரும் அத ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா பாத்துட்டு இருந்தாங்க. சிங்கி, அவங்க கேக் செய்யறத பார்த்த உடனே எனக்கும் கேக் சாப்பிடணும்னு ஒரே ஆசையா இருக்கு. நம்ம 2 பேரு கூட சேர்ந்து கேக் பண்ணலாமா? ஹா கட்டு, நானும் அததான் யோசிக்கிறேன். நம்ம 2 பேரும் ரொம்பவே வெட்டியா உட்கார்ந்து இருக்கோம். ரொம்பவே போர் அடிக்குது. சரி வா, நாம பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, கிச்சன்ல கேக் செய்யறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் அம்மா எங்க வச்சிருக்காங்கன்னு பாப்போம். ஹா கட்டு, கேக் செய்யறதுக்கான பொருட்கள் எல்லாம் எங்க இருக்குன்னு தேடு. கேக் செய்யறதுக்கான பெர்மிஷன் நான் அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன். 2 பேரும் அவங்களோட வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கட்டு ரொம்பவே சோகமா ரூமுக்கு வரான். சிங்கி அவங்க அம்மா கூட ரூம்ல இருந்தா. வா கட்டு, பாரு, மம்மி நம்மளுக்கு கேக் செய்யறதுக்கான பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அட சிங்கி, நாம கேக் எப்படி செய்ய முடியும்? ஏன்னா கிச்சன்ல கேக் செய்யறதுக்கான பொருட்கள் எதுவுமே இல்ல. ஆமா பசங்களா, இப்பதான் ஞாபகம் வந்தது. லாஸ்ட் வீக் நான் கேக் செஞ்சேன் இல்லையா? அப்ப எல்லாமே முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் ஷாப்பிங் போவே இல்ல. அதனால கேக் செய்யறதுக்கு தேவைப்பட்ட பொருட்கள் எதுவுமே இல்ல. அது கேட்டு கட்டு சிங்கி ரொம்பவே சோகமா ஆயிடுறாங்க. ரொம்பவே போர் அடிச்சிட்டு இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு கேக்காவது செய்யலான்னு ஒரு ஐடியா வந்தது. அதுவும் வேஸ்டா போயிடுச்சு. பசங்க ரொம்ப சோகமா இருக்கிறது அம்மா பார்த்து சொல்றாங்க. கட்டு சிங்கி, பசங்களா நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ரெகுலர் கேக் செய்யறத விட ஒரு சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் செய்யுங்க, சரியா? அது செய்யறதுக்கான பொருட்கள் எல்லாமே இருக்கு. அத கேட்ட உடனே பசங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வருது. அவங்க மறுபடியும் கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆகி மறுபடியும் அம்மா பின்னாடி கிச்சனுக்கு போறாங்க. பாருங்க பசங்களா, உங்ககிட்ட இன்கிரீடியன்ட்ஸ் கம்மியா தான் இருக்கு. அதனால நீங்க டிவில பார்த்த மாதிரியே ஒரு கேக் பண்ண முடியாது. ஆனா ஒரு விஷயம், கண்டிப்பா ஒரு நல்ல கேக்க மட்டும் உங்களால பண்ண முடியும். நம்மகிட்ட இருக்க லிமிட்டட் இன்கிரீடியன்ட்ஸ வச்சு. மம்மி, நாங்க 2 பேரும் ரெடியா இருக்கோம். ஆமால சிங்கி? ஆமா, நாங்க 2 பேரும் ரெடியா இருக்கோம். சரி, நான் சொல்ற ஸ்டெப்ஸ 1 by 1 ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் அவங்க மம்மி கட்டு மற்றும் சிங்கிக்கு ஸ்பஞ்ச் கேக் பண்றதுக்கான ப்ரொசீஜர் சொல்றாங்க. அப்ப அவங்க 2 பேரும் மம்மி சொன்ன எல்லா ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்றாங்க. சரி சொல்லுங்க பசங்களா, எந்த ஷேப்ல கேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸ்கொயர் ஷேப். இல்ல, அது ரொம்பவே போரிங்கா இருக்கும். ஒரு ஹார்ட் ஷேப்ல கேக் பண்ணலாம். சரி, ஹார்ட் ஷேப்லயே பண்ணிக்கலாம். சரி பசங்களா, ஆரம்பிக்கலாம். சிங்கி, உன்னோட முகத்துல எவ்ளோ கோகோ பவுடர பூசி வச்சிருக்கன்னு மட்டும் பாரு. எங்க இருக்கு சொல்லு. இங்க இருக்கா? வா சிங்கி, நான் க்ளீன் பண்ணி விடுறேன் உன் முகத்தை. அம்மா, இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் ஒரு தடவை இது எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கவா? அதுக்கப்புறம் நாம இத பேக் பண்ணலாம். ஆமா கட்டு, டேஸ்ட் பண்ணி பாரு. அம்மா, இதுல ஏதோ கொஞ்சம் சக்கரை கம்மியா இருக்க மாதிரி தோணுது. அட, அது எப்படி கம்மியாக முடியும்? நான் தான் உன்கிட்ட சொன்னல சிங்கி, ஒரு 120 கிராம் சுகர் போட சொல்லி. அம்மா, ஆனா நானு வெறும் 100 கிராம்ஸ் தான் போட்டேமா. ஓ அப்படியா? அதனாலதான் கம்மி சக்கரை இருக்க மாதிரி தெரியுது. அது பரவாயில்ல, மறுபடியும் ஒரு 20 கிராம் சர்க்கரை போடு. சரியம்மா, நான் இப்பவே போடுறேன். அப்புறம் இன்னொரு வேலையும் பண்ணு. அதுல ஒரு 2-3 டிராப் வெனிலா எசன்ஸ் போடு. அதுக்கப்புறம் அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும். மம்மி, கண்டிப்பா பண்ணிடுறேன். கொஞ்ச நேரத்திலேயே கட்டு மற்றும் சிங்கியோட கேக் ரெடி ஆயிடுச்சு. வாவ், பாக்க எவ்ளோ கியூட்டா இருக்குல்ல நம்ம இந்த குட்டி கேக். நான் நினைச்சு கூட பார்க்கல, இவ்ளோ கம்மியான இன்கிரீடியன்ட்ஸ்ல இவ்ளோ அழகான ஒரு கேக் நம்மனால பண்ண முடியும்னு. அது மட்டும் இல்லாம இது எவ்ளோ சீக்கிரமா நாம பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா? ஆமா கட்டு, இதெல்லாம் நம்ம அம்மாவோட மேஜிக். அம்மாவோட ஐடியால தான் நம்ம இவ்ளோ அழகான கேக் பண்ண முடிஞ்சது. தேங்க் யூ மம்மி. அட, இதுல தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க இந்த கேக் பண்றத கத்துக்கிட்டத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அப்பா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்பா வந்த உடனே நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கேக்க கட் பண்ணி சாப்பிடலாம்.
அப்புறம் கட்டு சிங்கி கேட் கிட்ட நின்னுக்கிட்டு அவங்க அப்பா வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பா உள்ள வந்த உடனே கத்துறாங்க, சர்ப்ரைஸ்! அட அட, என்ன இது கட்டு சிங்கி? கேக் என்ன ஸ்பெஷல்? எந்த சந்தோஷத்துல இந்த கேக்கு? அப்பா, இந்த கேக்க நாங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சோம். ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சுதா, அதனாலதான். அப்புறம் கட்டு சிங்கி அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து கேக்க கட் பண்ணி அப்பாக்கு ஊட்டுறாங்க. அப்பா சொல்றாரு, அட சின்ன ஷெஃப்ங்களா, 2 பேரும் ரொம்ப சுவையான கேக்க பண்ணிருக்கீங்க. நிஜமாலே இந்த கேக் ரொம்ப ருசியா இருக்கு. அப்புறம் கட்டு சிங்க கூட கேக்க சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு கூட கேக் ரொம்பவே பிடிச்சு போகுது. இனிமே எப்பயாவது வீட்ல கேக் தேவைப்பட்டா கண்டிப்பா நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் செய்ய போறோம். கண்டிப்பா நான் உங்களுக்கு வேற வேற ஃப்ளேவர் கேக்ஸ் எப்படி பண்றதுன்னு கத்து கொடுக்கறேன். அப்ப நீங்க எனக்கு கூட நல்லா ஹெல்ப் பண்ணலாம். வாவ், சூப்பர் ஐடியா மம்மி. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து நிறைய கதைங்க பேசிக்கிட்டு கேக்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. அம்மா பிசினஸ் உமனா ஆனாங்க. அது சாயந்தர நேரம். சிங்கி ரொம்ப நேரமா அப்பாவோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல அப்பாவும் வந்துட்டாரு. என்னாச்சு சிங்கி? எதுக்கு நின்னுக்கிட்டே இருக்க? அப்பா, எனக்கு உங்ககிட்ட முக்கியமா ஒன்னு பேசணும். வாங்க, உள்ள வாங்க. சிங்கி சொல்லு. அப்பா, எங்க ஸ்கூல்ல ஒரு பிளே நடக்குது. அதுல எனக்கு ஒரு ரோல் கிடைச்சிருக்கு. அந்த ரோல்ல இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு சாஃப்ட் டாய் வேணும். ஒரு பெட் மாதிரி. ஓ வாவ், இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? அப்பா, என்கிட்ட சாஃப்ட் டாய் எதுவுமே இல்ல. என்னுடைய பெட்டா வச்சுக்க. அப்படியா? சரி வா, உனக்காக பேரை தேடலாம். அதுக்கப்புறம் அப்பா அவருடைய மொபைல் போனை எடுத்தாரு. புன்டன் கிட்ஸோட வெப்சைட்டை ஓபன் பண்ணாரு. இங்க பாரு சிங்கி, இது சாஃப்ட் டாய்ஸ். சொல்லு, இதுல உனக்கு என்ன வேணும்? வாவ்ப்பா, இதுல எவ்வளவு சாஃப்ட் டாய்ஸ் இருக்கு. எல்லாமே எவ்வளவு கியூட்டா இருக்கு. இதுல டாக், கேட், டெடி, மங்கி, எலிஃபண்ட். ஐயோ, இன்னும் எவ்வளவு சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் இருக்கு. நான் எதை வாங்கப்பா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோ. எனக்கு லேப்ரடார் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எனக்கு நீங்க அதையே வாங்கி கொடுத்துருங்க. சரி சிங்கி, நான் ஆர்டர் பண்ணிட்டேன். சீக்கிரமா உன் கையில அது வந்துரும். தேங்க்யூப்பா. சிங்கியோட பிளேக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருந்தது. அதுக்குள்ள அவளுடைய பார்சலும் வந்துருச்சு. சிங்கி அவளுடைய சாஃப்ட் டாய பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா. வாவ், என்னோட லேப்ரடார் எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல, பாரு கட்டு. ஆமா சிங்கி, இது ரொம்ப நல்லா இருக்கு. நாளைக்கு பிளே சூப்பரா இருக்க போகுது. எல்லாருமே என்னுடைய பெட்டை பார்த்து தான் ரொம்ப ஷாக் ஆக போறாங்க. சிங்கி, நாளைக்கு ஒரு பிளேல நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். சாயந்தரம் நீ வீட்டுக்கு வந்ததும் நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன். வாவ், ஓகேமா. அடுத்த நாள் சிங்கி ஸ்கூல்ல இருந்து திரும்ப வந்தா. அப்பா அவங்க அம்மா கிட்ட கேட்டா, அம்மா அம்மா, என்னுடைய பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. எல்லாரும் என்ன ரொம்ப பாராட்டினாங்க. எல்லாரும் என் பெட்டை பார்த்து கூட சந்தோஷப்பட்டாங்க. சூப்பர் சிங்கி, எனக்கு தெரியும் நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு. ஆனா அம்மா, நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு, எங்கம்மா? அம்மா உடனே கிச்சனுக்குள்ள போனாங்க. அவங்க செஞ்ச ஒரு கேக்கை எடுத்துட்டு வந்தாங்க. அது சிங்கியோடைய புது சாஃப்ட் டாய் ஷேப்ல தான் இருந்துச்சு. வாவ், இது எவ்வளவு நல்லா இருக்குமா. இந்த கேக் அப்படியே பார்க்க கியூட் டாக் மாதிரி இருக்கு. சிங்கி, இந்த கேக் நான் உனக்காக தான் செஞ்சேன். நீ பிளேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்காக. அப்பாவும் வந்துகிட்டு தான் இருப்பாரு, சேர்ந்து கட் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துல அப்பாவும் வந்துட்டாரு. அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து கேக்க கட் பண்ணாங்க. எல்லாருமே மம்மி செஞ்ச கேக்க சாப்பிட்டு பாராட்டினாங்க. வாவ்மா, இந்த கேக் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாமா, இந்த கேக் பார்க்க எவ்வளவு நல்லா இருந்துச்சோ அதை விட நல்லா இருக்கு இது சாப்பிடும்போது. நீங்க பேசாம கேக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமா சிங்கி, நீ சரியா சொல்ற. ரொம்ப நாட்களா சொல்லிட்டே இருக்கேன், இவளுக்கு கேக் பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு. அப்படியா? ஆனா எப்படி? எப்படின்னா, வாங்கம்மா, நம்ம இப்போ போய் எல்லார்கிட்டயுமே சொல்லலாம். அம்மா இன்னைக்குல இருந்து கேக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. உங்க யாருக்கு கேக் வேணும்னாலும் அம்மா கிட்ட ஆர்டர் கொடுங்கன்னு. நீ சொல்றதும் சரிதான் கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி தானே ஆகணும். அதை நாம இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடலாமே. அப்படியா? மம்மியோட பிசினஸ் நாளையில இருந்து ஆரம்பிக்க போகுது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ so much. இந்த கட்டு சிங்கி, இந்த பேம்ப்ளெட்ஸ் காலனில எல்லாருக்கும் கொடுங்க. மம்மியோட புது பிசினஸ் பத்தி எழுதிருக்கு. ஆர்டர் பண்றதுக்கு மம்மி நம்பர் கூட இருக்கு. இது இருந்தா அவங்களால ஈஸியா ஆர்டர் பண்ண முடியும். அப்பா, நாளைக்கு நானும் சிங்கி எல்லாருக்குமே இந்த பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் கட்டு சிங்கி 2 பேருமே அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் போய்
அவங்க அம்மாவோட பிசினஸ் பத்தி சொல்லி பேம்ப்ளெட்டும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா ஒரு போர்டு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாரு. அதுல அம்மாவுடைய கேக் பிசினஸ்க்கான டீடைல்ஸ் இருந்துச்சு. அப்பா அத கேட் கிட்ட வச்சாரு. கட்டு சிங்கியும் 1 மணி நேரத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னாச்சு பசங்களா? கட்டு சிங்கி ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அட சொல்லுங்க, என்னாச்சு? கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. அம்மா, நமக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணுக்கு 3 நாள்ல பர்த்டேவாம். அந்த கேக்க உங்களையே செய்ய சொல்லிட்டாங்க. அப்புறம் அம்மா, பக்கத்துல ஒரு அண்ணன் இருக்காருல்ல, அவர் இத்தனை நாள் தனியா தான் இருந்தாரு. இப்ப ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்காக அவர் ஒரு பார்ட்டி வைக்கலான்னு யோசிச்சிருக்காரு. அதுவும் அந்த பார்ட்டியை அவரு இன்னைக்கே செய்ய போறாராம். அதனால அவருக்கும் இன்னைக்கே ஒரு கேக் வேணுமா. ஆடாவா, நமக்கு ஆர்டர் கூட கிடைச்சிருச்சு. ஆமா ஆமா, மம்மி பிசினஸ் உமன் ஆயிட்டாங்க. எல்லாருமே உட்கார்ந்து சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் அம்மா உடனே கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அம்மா அவங்களுடைய ஆர்டரை ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணாங்க. கட்டு கூட சேர்ந்து அதை டெலிவரி பண்ண போனாங்க. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, மம்மியோட முதல் ஆர்டர் இல்லையா? வாங்க, இது கூட அவங்கள போட்டோ எடுக்கலாம். அட வேண்டாம், தனியாலாம் வேண்டாம். வாங்க, நீங்க எல்லாரும் வாங்க. அப்படி அம்மாவோட ஆர்டர் கூட சேர்ந்து எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கேக் டெலிவரி பண்ண அம்மாவும் கட்டுவும் வெளியில போயிட்டாங்க. சாயந்தரம் அந்த கஸ்டமரோட கால் வந்துச்சு. அந்த கேக் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சாம். எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இப்படி அம்மா அவங்களுடைய புது பிசினஸ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.